வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. முன்னாடி நீ ஆயத்தமாக போக ரெடியாக ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது சில சத்தங்கள் நம்மை பயமுறுத்தும். நம்மில் நற்கிரியையும் விசுவாசத்தை துவங்கினது கர்த்தர். அதை முடிக்கிற அளவுக்கு வல்லமை எங்கேயுமே கிடையாது. பார்வோனால புறப்பட முடியும், பார்வோனால சத்தம் போட முடியும், ஆனா பார்வோனால மேற்கொள்ள முடியாது. ஆனா ஒண்ணு, கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்யணும்னா அவர் அதை பார்க்கணும். அவர் அதை பார்க்கணும்னா நான் அவரை பார்க்க விடணும். நான் அவரை பார்க்க விடணும்னா நான் அவரை பார்க்கணும். கர்த்தர் எப்படி ஃபைட் பண்ணார் தெரியுமா? ஏசாயா 43:15-17 வரை உள்ள வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனையும் ரதங்களையும் புறப்பட பண்ணி 17வது வசனத்துல ஒரு திரி வாசிங்க. 43:17 ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல். ஒரு திரி. அப்போ 430 வருஷம் முடியாத பிரச்சனைய கர்த்தர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். கர்த்தர் உடனே பெருசா இந்த பக்கம் ஒரு டீமை நிறுத்தி மாறி மாறி அடி போட்டு இங்க 10 பேர் செத்து அங்க 20 பேர் செத்து இல்ல. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். பிரச்சனை என்னன்னா நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அவரை ஃபேஸ் பண்ண விட மாட்டேங்கிறோம். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே. பல நாட்கள் பிரச்சனை, பல ஆண்டுகள் பிரச்சனை, பல மாதங்கள் பிரச்சனை, தலைமுறை பிரச்சனைய ஒரு திரி அணைகிறது போல அணைக்க வல்லவர் என் ஆண்டவர். நம்புறவங்க மட்டும் முழு பலத்தோடு